ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா கிராணி 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஈஸி லெவல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்லெண்டரினா இருக்குது, கிராணியும் கிராண்ட்பாவும் இருக்காங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். டிப்ஸு வேணாம், லோடிங் அதுக்குள்ளேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்கு கிராணி 1 கிராணி 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எடுத்த உடனே ஒரு துருப்பிடிச்ச கேட்டை காட்டுறாங்க. கேமராலையா யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. நம்மள ஸ்கிப் இன்ட்ரோன்னு காட்டுது. வேணாம், நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டே போவோம் கைஸ். இந்த கேமரா அப்படியே நம்மளை பார்த்துது கைஸ். ஈஷ், என்ன கைஸ் இந்த துருப்பிடிச்ச கேட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் கேட்டா என்னால் நம்பவே முடியல. இங்கே ஏதோ ஒரு துருப்பிடிச்ச கார் இருக்குது. இங்கிட்ட ஏதோ சாக்கடை ஓடுது. என்ன கைஸ் இப்படி இருக்குது யாருமே. இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த கதை சொல்கிற போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா கைஸ்? ஏதாவது இந்த கோட்டை கதை இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வேகமாக வில்லன்ஸ் எல்லாம் நுழைஞ்சாங்கன்னா இந்த கதவை யாராவது வந்து சுற்றுன்னு சுற்றி தான் இது பண்ணுவாங்க. இவங்க என்னென்ன ஈஸியாக போகும். என்ன வெல்கம்னு போட்டு நினச்சேன்டா, வெல்கம்னு போடும் போதே ஏதாவது போட்டு வச்சுருப்பீங்க. போட்டாண்டா, ஐயையோ வந்த உடனே செத்துக்கிட்டேன். ஆமாம், இது இன்ட்ரோ தானே. அப்போ இப்போ ஃபஸ்ட் டேன்னு வந்துச்சுன்னா இது இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு டே தான் இது. செகண்ட் டேன்னு வந்து இருந்துச்சுன்னா இன்ட்ரோ இல்லைன்னு அர்த்தம். இதில் ஒரு லாஜிக்கே இல்லாத கன்றாவே விஷயம் வச்சுருப்பாங்க. அதாவது கிராணியும் கிராண்ட்பாவோ வந்து நம்மளை லாக் பண்ணிட்டு போவாங்களாம். லாக் பிக்கை வந்து பக்கத்துலேயே போட்டு போவாங்களாம். எப்படி அறிவாளியாக இருக்கான்னு நீங்கள் பாருங்க கைஸ். சரி, அது திறப்போம். திறந்துட்டு இப்போ கிராணியும் கிராண்ட்பாவும் மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு தெரில. கீழே மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கீழே போய் இது சத்தம் போட வச்சுக்கோங்க. சத்தம் போட வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இது சத்தம் போடுற கேப்பில் நம்ம வந்து இந்த பெட்டியில் போய் பாஸ்வேர்ட் அடைச்சிட்டு உட்காந்துக்குவோங்க. இப்போ வந்து இந்த சத்தம் கேட்டதில் வந்து கிராணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிராண்ட்பா சம்டைம்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா கிராண்ட்பா காது கேட்காது கைஸ். இது உண்மை தான், ஃபன்னுக்காக சொல்ல. உண்மையிலே கிராண்ட்பா காது கேட்காது, கிராணிக்கு மட்டும்தான் காது கேட்கும். அதனால் சம்டைம்ஸ் கிராணி மட்டும் வரும், சம்டைம்ஸ் கிராண்ட்பாவும் கிராணியும் வருவாங்க. எப்படினாலும் வரலாம். ஆஹா, கிராணி மட்டும் தான் கைஸ் வந்துருக்கு. சம்டைம்ஸ் கிராண்ட்பா பின்னாடி மெதுவாக வருவார் கைஸ். இதெல்லாம் நம்பக்கூடாது கைஸ். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் நம்ம வேகமாக ஓடி போயிடும். என்ன கைஸ், ஆல்ரெடி ஒன்று இந்த மாதிரி செத்து போயிருக்கேன் கைஸ். ஐயோ, அதை பார்த்தாலே பயமாக இருக்கே. ஐயோ, இல்லை ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்குடா அதை வச்சுருக்கீங்க? இந்த இதுலையாவது எதாவது வச்சுருப்பாங்களா? ஹாய், சேஃப்கி இருக்கு கைஸ். சொன்னதுக்கு கொடுத்துட்டாங்கப்பா கைஸ். கிராண்ட்பா கிட்ட தான் கைஸ் பத்திரமா இருக்கணும். கிராணி கிட்ட மாட்டினா கூட ஓடி போயிடலாம். கிராண்ட்பா கிட்ட மாட்டினோன்னு வச்சுக்கோங்க செத்துரும். ஏன்னா அவர்கிட்ட கன்று இருக்குது கைஸ். தீப்பெட்டி கைஸ், தீப்பெட்டி. சரி, வேறு எது கைஸ்? கிச்சனில் வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா தாத்தாவை போட்டு பொலன்னு பொழக்கலாம் கைஸ். வெப்பன் கீ இதுதான் கைஸ் கடைசி. இதில் இல்லைன்னா இருக்காது. நாங்க கைஸ் வெப்பன் கீ. ஸ்லெண்டரி ஐயோ அம்மா ஆட்டாடி ஸ்லெண்டரி. அம்மா கைஸ், ஒரு செகண்ட் பயந்துட்டேன் கைஸ். அம்மா சி, ஒருவேளை ஸ்லெண்டரி நான் அமர்த்தி விட்டுட்டு வந்துருக்கணுமோ தெரியாம. யாரும் வந்துட்டாங்க. இல்லை கைஸ், பயமா இருக்கு. வெளியே போயிட்டு வருவோமா இல்லை இங்கிட்டே இருப்போமா? இங்கிட்டு போவோமா இல்லை வெளியே போவோமா? இப்போ வெளியே போவோமா இல்லை இங்கிட்டு போவோமா? வெளியே போவோமா இல்லை இங்கிட்டு போவோமா? சரி, இப்படியே வேணாம் சரி. ஐயோ, திருப்பி ஸ்லெண்டரி நான் அவசரம் வாங்குறாளே. அப்பாடா, என்ன வயசு ஆளாப்பி. வேற கதவை போட்டி வச்சுருக்காங்க வயசு. இது திறப்போம் வயசு. அதுங்களையும் ராணி வந்தாலும் வந்துடும் வயசு. வந்துட்டு வெளியே போவோம். யாரும் இல்லையில கைஸ்.
கைஸ் இப்படி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒன் டைம் கிராண்ட்பா என்னை போட்டு நெத்திலே அடித்தார் கைஸ். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போகும் கைஸ். சேஃப்டி அங்கே அது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா மேலே ஏறி போகணும் கைஸ். அப்போ தான் கைஸ் சேஃப்டியே. இங்கெல்லாம் வர்றதுக்கு சேஃப்டியே இல்லை கைஸ். நேராக பார்த்தானா பொட்டுன்னு போட்டுருவார் கைஸ். கைஸ் கிராண்ட்பா தூங்குறாரா இல்லையே? சரி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் கைஸ் நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். என்ன எஸ்கேப் பண்ண? ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை கேட் எஸ்கேப் பண்ணலாமா கைஸ்? பார்ப்போம் கைஸ். இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ட்ரெயின் கீ காக்கா கிட்ட இருக்கு. சரி சென்ட்ரினா இருக்க ரூம் கிட்ட போகணும். அப்படி குனிஞ்சு அந்த ஓட்டக்குள்ள உள்ள கிட்டு எத்தனை இல்லையே கைஸ். ஒன்றும் அந்த சென்ட்ரினா பைத்தியம் எப்படி இருக்காளே. ஸ்விஃப்ட் வரும். ஸ்விஃப்ட் வருது. ஸ்விஃப்ட் இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஜாலி தான் கைஸ். கரெக்டாக வந்து இதான் கைஸ் ஸ்டாப். அதனால அவங்கக்கிட்ட கைஸ் ஸ்லெண்டர் நான் ஒரு டெடிபர் மோஸ்ட்லி இங்கே தான் வச்சுருக்கேன். எங்கே இருக்குது? மேலே இருக்கா? போட்டு என்ன ஷிஃப்ட்லேயே போகிறேன்னு பார்த்தாங்க. அடுத்து கீழே போகணும். அதுக்கு ஒரு வேலை இருக்காதான். இப்போ கீழே போய் அந்த சேஃப்டி இருக்கும். சேஃப்டி அங்கே நான் பார்த்தேன். என்ன இருக்காங்களா? டைமாக இருக்கு. சேஃப்டி அங்கே தான் இருக்கு. ஐயோ கிராணி எம்மாடி கிராண்ட்பா இன்னும் பார்க்கலாம். அவன் பார்த்தோம்னா என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. சேஃப்டி எடுத்துட்டு சேஃப்டிங்கடா. சேஃப்டிடா எங்கே பார்த்தேன் சேஃப்டியை? எனக்கே மறந்து போச்சு. சேஃப்டி எங்கே கைஸ்? ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டாரு. ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டாரு கைஸ். நம்மள சுட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மாடி கிராண்ட்பா தாத்தா இல்லையில செத்துறேன். இந்தக்கா இல்லாக்கா அப்பிக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அவன் போய் வந்துட்டான். இந்த சேஃப்டி இங்கே இருக்கு கைஸ். நான் இப்போ வெளியே போனால் அடிச்சிருவானோன்னு பயமாக இருக்கு. மேட்ச் பாக்ஸ் வேற கிருக்கமா தூக்கி போட்டேன். சேஃப்டி எடுத்துட்டு ஓடிடு ஃப்ளை இதுக்குள்ளே போயிடு. அது அப்பாடா வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து என்ன சொன்னால் கைஸ் வந்து இது பண்ணிடக்கூடாது. ட்ராப் பண்ணிட்டு ஐயோ வந்து யாராவது வந்து இங்கே வந்து இப்போ வந்து மேலே ஒருத்தேன் தான் இருப்பேன். ஏன்னா கிராணி சப்போஸ் கீழே வந்துடுவாங்க சவுண்டு கேட்டால். அதனால் கிராணியை கீழே போக வச்சுட்டு
நாம மேலே போவோம். இதுதாங்க சேஃபாக யூஸ் பண்ணுவோம். சேஃபாக யூஸ் பண்ணிட்டு வேணும். ரிச் கிராங்க்கு ஓடு. இது ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்கேப்புக்கு தான் இது யூஸ் ஆகும். மெயின் டோர் எஸ்கேப்புக்கு தான் இது யூஸ் ஆகும். ஆனால் நம்ம இந்த எஸ்கேப் இதுக்கு கோகோனட் இருக்கு. கோகோனட் என்ன செய்யணுமா? அங்கே போடணும். ஏன் வந்துருச்சு கைஸ். இப்போ நான் என்ன செய்யணும்னா மேலே ஏறி போய் இந்த பிரிட்ஜ் கிராங்கை எடுத்துட்டு அம்மாரி கீழே விழுந்துடக்கூடாது. பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு போய் ட்ராப் அடிச்சிடணும். அது வந்து அங்கே கடக்கட்டும். அந்த சவுண்டுக்கு வந்து கிராண்டியும் கிராண்ட்பாவும் கீழே போயிருப்பாங்க. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா நேராக எங்கடாது தேங்காய். இப்போ வந்து இப்போ வந்து இந்த தேங்காய் கோகோனட்டு தேங்காய் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு சம்திங் திஸ் இஸ் இன்சைடு இந்த கோகோனட். ஓகே இங்கே தான் கைஸ் அது இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஓட்டணும் கைஸ் கோகோனட்டை. இது அடுத்து வந்து அங்கிட்ட ஒரு கட்டையை பார்த்தேன் கைஸ். அதை கட்டை யூஸ் ஆகும். அந்த கட்டையை எடுத்துக்கணும். இங்கேயாவே இல்லையா? இங்கிட்ட இந்த இல்லையே கைஸ். எப்படியோ இறங்கு எங்கிட்டு மறந்து போச்சு. இங்கிட்ட போனா இல்லை அங்கிட்டு போனா இங்கிட்டா இங்கிட்டு இங்கிட்டு தான் மாதிரி Grandpa guys. Grandpa விட்டுருங்க. Grandpa ஐயோ பார்த்துட்டியா இறங்குவோமா? இது இருந்தாலும் பொட்டுன்னு போட்டுருங்க. சரிங்க. போட்ட கோகோனட் இருந்து கைஸ். கோகோனட் நீ கைஸ் தேங்காவை காணும். தேங்காவுக்கு போல கிராண்டியோட மண்டையை வச்சுக்கணும். இங்கே கைஸ் தேங்காவை காணும். மேலே தூக்கி போட்டேங்க. மேலே தூக்கி போட்டேன். கைஸ் தேங்காவை காணும். அதை காணும் கைஸ். எங்கே போட்டா எங்கே வந்து இருக்கு கைஸ். சரி இதில் வச்சு காலையாக இருக்கிற போய் கோகோனட் கிடைக்கும். என்னமோ இருக்கு காயின். இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான வேறு என்ன இருக்குது? காயின் கிடச்சிருச்சு. போச்சுடா கைஸ். ஃபஸ்ட்டு டே இஸ் ஃபினிஷ்டு கைஸ். ஐயோ பாவம். சரி செகண்ட் டேவாவது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். செகண்ட் டே ஓப்பன். என்னென்னத்தை எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குது கைஸ். இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன் கைஸ். எப்பயும் சவுண்டு போட்டுட்டு தான் நான் ஓடுவேன். இப்போ நேராக ஓட போகிறேன். ஓடிட்டு நேராக ஓடு ராஜா. இங்கே தான் இருக்கான். வெப்ப
வெப்பன் கீ சத்தட மாட்டேன். வாடா வாடா வையா. இப்போ வந்து கிராண்ட்பாவும் கிராணியும் கீழே வரட்டும் கைஸ். அப்புறம் நம்ம மேலே போய் வெப்பன் எடுத்து கிராண்ட்பாவை சாவடிக்கிறோம் கைஸ். கிராண்ட்பாவை கொண்டு கையில் இருக்க கன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுறாங்க கைஸ். கிராண்ட்பா தாங்க எங்கே இருந்தாலும் போட்டுன்னு போட்டுருவார். ஏன் கைஸ் கடுப்பாக இருக்கும். ஏன் தள்ளி இருந்தால் கூட கரெக்டாக புரிய வச்சுருவார். நம்மளுக்கு மட்டும் புல்லட் லிமிட் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் அவருக்கு மட்டும் எத்தனை புல்லட்னாலும் சொல்லுவோம். அப்புறம் கிராணி என்ன பண்ணணும் சவுண்டியோடு போடலையா? ஆனால் இப்போ இது இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்கன்ற மாதிரி பாருங்க இப்போ பாருங்க இங்கே கிஷ் இங்கே ஒரு மணி கட்டியிருக்கோம். அடி 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 நல்லா அடி கட்டி சவுண்டாக அடிக்கணும் சொல்லுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சவுண்ட் அடி. நான் வந்துட்டு கிராணி இஸ் கம்மிங் கைஸ். கிராணி இஸ் கம்மிங் கைஸ். கிராணி வருது. நம்ம இங்கிட்டு ஓடுவோம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிப்போம் கைஸ். இப்போ தான் கைஸ் அடுத்த வேலை பார்க்க முடியும். கிராணி அங்கிட்டு வந்துருச்சு. நாம் இப்போ ஓடி போவோம். ஐயோ க்ரௌச்லேயே இருக்குது வேற. ஓடிப்போ ஓடிப்போ ஓடு. இப்போ கிராண்ட்பா எங்கே இருக்காருன்னு தெரியலையே. கிராண்ட்பா மேலேருந்து போட்டு சுட்டுட்டாரா? இப்போ கிராணி கீழே இருக்குது. கிராண்ட்பா தூங்கிட்டு இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். தூங்குறியா? இல்லை போச்சு கைஸ். நம்ம சாகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். வந்துடாதீங்கடா. ஸ்லிங் ஷாட் கிடச்சிருச்சு. ஓடு ஃபஸ்ட்டு மாடிக்கு போங்க. ஸ்லிங் ஷாட் எடுத்த உடனே ஏன்னு நம்மளுக்கு ஐயா ஐயா விட்டுருங்க. ஆத்தி கைஸ் இப்போ எதுக்கு இங்கே ஓடுறேன்னு உங்களுக்கே தெரியும். லெஃப்ட்டுக்கு போகலாம். ஓடி போய் லெஃப்ட்டுக்குள்ளே போயிரு. முஜிக்கால் தப்பிச்சிட்டோம் கைஸ். தப்பிச்சிட்டோம் மாறாண்டவன். தப்பிச்சிட்டோம் கைஸ். சி ஜஸ்ட் மிஸ் கைஸ் மாட்டேன். சரி இப்போ 3 கல் கொடுக்கணும் கைஸ். அப்படியே கிராண்டியும் கிராண்ட்பாவும் சேர்த்து சாப்பிடு கைஸ். ஸ்லிங் ஷாட்டில் மட்டும் அந்த இடத்துல புல்லட் இருந்துச்சுன்னா அழகாக கிராண்ட்பாவை அடிச்சிருக்காங்க கைஸ். கடுப்பாக இருக்கு கைஸ். சரி 3 கல் எடுத்துக்கோங்க கைஸ். 3 கல்லுக்கு மேலே எடுக்க முடியாது. 3 கல் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு கல் எடுத்துட்டு கிராணியும் கிராண்ட்பாவையும் போட்டு சாவடிக்கினா கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் எனக்கு வெப்பன் கிடச்சிடும். இதுவும் ஒரு வெப்பன் தான். ஆனால் இதோட பெரிய வெப்பன் கிடச்சிடும் இந்த இடத்துல. இது கீழே போட்டு இது எடுப்போம் கைஸ். கிராணி வர வரைக்கும் இப்படி போடுவோம் கைஸ். நினைக்கும் போதே சென்று நான் வந்து சாவிக்கிறேன் கைஸ். கிராண்ட்பா வரப்போறாரு சாவுப்போம். பேசாமல் வந்து கரெக்டாக அடிச்சு இன்னும் கிராணியை காணும். வெயிட் பண்ணுவோம் கைஸ். கண்டிப்பாக வருவாங்க கைஸ். அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக. இதை கூட சின்ன வரைக்கும் தான் கைஸ் சொன்னேன். வீட்டையே சுற்றிட்டு வந்தால் கூட டக்குன்னு வந்துடலாம் போல கைஸ். இன்னும் என்ன கைஸ் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்லெண்டரினா வைக்கலாம். ஐயோ இந்த ஸ்லெண்டரினா கரெக்டாக கிராண்ட்பா முன்னாடி இருக்கும்போது ஸ்லெண்டரினா வந்து பயன்படுத்திடுவா. நம்மளால ஓடக்கூட முடியாது. கன் பாயிண்டில் நின்று செத்துடும். எங்கே கைஸ் போகணும்? கிராண்ட்பானியா கைஸ் இங்கே பாருங்க கைஸ் தெளிவா. சுற்றிக்கிட்டு வர நீ சுற்றிக்கிட்டு வர. சாவடி சாவ் சாவ் போடு. மறந்துச்சு
வா வா வா. அடுத்து கிராண்ட் பாயிங்க. கிராண்ட் பாயிங்க. ஐயோ கிராண்ட் பாயிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அந்த 2 நிமிஷத்துல ஏதாவது கிராண்ட் தூங்குனாருன்னா நல்லா இருக்கும் கைஸ். தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எங்கேயாவது இருக்கா கிராண்ட் கிராண்ட்பா? கிராண்ட்பா கிராண்ட்பா கிராண்ட்பா. சரி மேலே போய் பார்ப்போம் கைஸ். மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து பார்த்தா தெரிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ தெரியும். என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த கிராண்ட்பா வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. டக்குன்னு போட்டு தரலன்னா வரானுங்களா? அவரு பேசிக்கிட்டு இருக்காங்களே. இங்கே இல்லை. முன்னாடி கிராண்ட்பா வந்து நம்மளை போட்டு தந்தாரு. ஆனால் அப்போ வந்து என்ன கேட்டோம், கிராண்ட்பா வந்துடக்கூடாதுன்னு கேட்டோம். இப்போ கிராண்ட்பா வரணும்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ராணி வேற வந்திருக்கும் நேரத்துக்கு என்கிட்ட 2 கல் தான் இருக்குது. என்னத்த நான் செய்ய போகிறேன்னா, கிராண்ட்பா வந்தாருன்னா ஒரே ஷூட் பண்ணிட்டு பேசாமல் போயிடணும். அவ்வளோதான் நான் பண்ண போகிறேன். கிராண்ட்பா 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 தூங்குறாருன்னா ஏதாவது தூங்குறாருன்னு பல இடம் செக் பண்ணிட்டேன். தூங்கவும் இல்லை. அப்போ எங்கே தாங்க போய் தூங்குறது? முதல் வேற இவளையும் மேலே போ. நிம்மதியாக இருக்கு. மேலே போய் அந்த காக்காவை போட்டு தள்ளி ட்ரெயின் கீ எடுத்து கிளம்பலாம்னா இல்லைன்னு பாருங்க. இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஏய் காக்கா உண்மையாக கொடுத்துருவியா? ஷார்ட்கன் அப்பாடா நிற்கிது. சாமி ஜஸ்ட் மிஸ். நிற்கலை, செத்துருப்பேனே. ஐயோ கீழே போ. ட்ரெயின் கீ எடுத்து அண்டர் கிரவுண்டில் போட்டுட்டு நிறைய வேலை இருக்கு. அடுத்து வீல் கிராங்குக்கு எதுவும் தேவைப்படுமே. இருங்க, வீல் கிராங்கு ஸ்லிங் ஷாட்டில் அவங்க இருந்தாலே வீல் கிராங்கு எடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு கல் மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு கல்லும் மாட்ட மாட்டேன். டக்குன்னு மாட்டு. நான் ஒரு கல் கூட இடலாம். அங்கே ஒரு கல் தெரியும். எவ்வளோ நேரம் தெரியுறேன். அதுக்கு அப்படி சுற்றிட்டு வந்திருந்தா கூட ஈஸியாக கிடச்சிடும்.
பண்ணும்போது சாரி சென்ட்ரினாவை அமர்த்தி சென்ட்ரினை உசுர வாங்குவா கைஸ். அதனால் அவள் சமாளிக்கவே முடியல கைஸ். என்ன செஞ்சாலும் வந்துக்கிட்டே இருக்கா. அவள் டெடி வேர் எடுக்கலன்னா சம்டைம்ஸ் எடுக்க முடிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் எடுத்துடுறேன் கரெக்டாக. ஆனால் போடுறவங்களையும் கிராண்ட்பாவும் கிராண்டியும் வெறியாகி என்ன போட்டுறாங்க. நான் என்ன செய்ய? அதனால் அடுத்த டைம் சென்ட்ரினா இல்லை கைஸ், மன்னிச்சுக்கோ. சரி போ. ஐயோ உடச்சி ஏறி விதிச்சு என்ன இது? இது க்ரௌபார் ஷெடிக்கி. யாருக்கு தேவை ஷெடிக்கி? அங்கே இந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு. அதுக்கு டிக்கெட்டு வாங்கணும், இல்லைன்னா சோழியை முடிக்கணும். மூணுத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் கைஸ். போயிட்டு டிக்கெட்டு வாங்க காயின் இருக்குது. டிக்கெட் வாங்கி வந்து இதுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா டோரெல்லாம் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? லிவர் வேணும். ஆமாம் கைஸ், லிவர்னா பார்ட்டு என்ன கைஸ்? ஃபயர்வுட்டா தானே பார்த்தேன். இல்லை என்னடா வேறு எது மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கிராண்ட்பா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கிராண்ட்பாவால் சுட முடியாது. இல்லை சென்ட்ரினா சாவடிச்சிருவாங்க. வந்து மேலே போய் சென்ட்ரினா ரூமுக்கு போகணும். அதுக்கு வேகமாக ஓடி லிஃப்ட்டுக்கு போவோம் கைஸ். நம்ம லிஃப்ட்டுக்கு இன்னும் லிவர் மட்டும் கிடச்சிச்சுன்னா எஸ்கேப் எடு கைஸ். எஸ்கேப் எடு கைஸ். இங்கே அழுத்தி போங்க. லிஃப்ட் எங்கே இருக்கு? மேலே இருக்கா? சரி வா வா வா. ஏ போடா. போயிட்டான். இடத்துல இந்த இடமா சாரி மேலே அடிங் கரெக்டாக போயிடுவேன். கரெக்டாக போங்க கைஸ். அங்கே இன்னொரு பெட்டி கைஸ். இதில் மட்டும் அந்த லிவர் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சு. கேவலா டே வெறுப்பேற்றுறீங்கண்ணா நீங்கள் என்ன? ஐயோ கீழே வந்துட்டேன். சென்ட்ரினா கிராண்ட்பா. ஐயோ கிராண்ட்பா இங்கிட்டு வா. இங்கிட்டு நான் ஓடிட்டேன். ஓடு ராஜா கொஞ்சம் மாதிரி ஓடு கைஸ். காயின் எடுத்துக்குவாங்க. ஆமாம் கிராண்ட்பா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கீழே போகணும். ஆனால் மேலே இருந்தாலும் ஓடி வந்தேன். பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கீழே இருக்க மாட்டேன். சப்போஸ் கிராணி இருந்தால் சேர்த்துக்கணும். சாவே இல்லை. சரி காயின் இதுக்குள்ளே போட்டுட்டு இதை அழுத்து டிக்கெட்டை வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதுக்கிட்ட போய் காமிப்போம் கைஸ். டிக்கெட் வாங்கிக்கோ. டிக்கெட் வாங்கிக்கோ. டிக்கெட்டு கிராணி கிராண்ட்பா வரல. ப்ளீஸ் கதவெல்லாம் திறந்துருச்சு. போய் உட்கார வேண்டிய வேலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க கைஸ். ஐ நீட ஆக்சிலேட்டரா சாரி லிவர்னு இருக்குது. ஐ நீட ட்ரெயின்க்கு கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சிலேட்டருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும் விஷயம். ஆக்சிலேட்டர் ஷெட்டிக்கியில் இருக்கும் மோஸ்ட்லி. இது வந்து மேலே காக்காவை இது பண்ணியாச்சு. சரி ஷெட்டுக்கு தான் போய் பார்த்துருவோமே. ஷெட்டில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சம்டைம். ஷெட்டில் இல்லைன்னா வேறு எங்கே கைஸ் இருக்கு? வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷெட்டு தான் ஒரே இடம் கடைசி. அங்கேயும் ஆக்சிலேட்டர் இல்லைன்னா ஐயோ இப்பையோ சி என்ன போயிடுச்சு கைஸ்.
கடுப்பாக இருக்குது. டே 3 வந்துட்டேன், இன்னும் ஜெயிக்கலை. இது வேற 25 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கே. கடவுளே, வீடியோ சீக்கிரமாக முடிக்கலன்னா விடுறானுங்களா? வேகமாக போவோம். இங்கே தானே போட்டேன். இங்கே வயசுது இப்போ தானே வயசு எடுத்துகிட்டு வந்தேன். செடிக்கியை காணும் வயசு. செடிக்கி ஐயோ ஒருவேளை வெளியே இருக்கணும். செடிக்கி 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 எங்கே இந்த இருக்கு. செடிக்கி எடுத்துருவோம். போய் செட்டை திறப்போம். செட்டை திறப்போம். திறப்போம் திறப்போம். இல்லையே. இது இங்கே இருக்கு. டேடி பேர் வேற எங்கே ஐஸ் இருக்கு? சோசியல் வேற எங்கே இருக்கும்? அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளாங்க்ஸை வச்சு அங்கே போய் வைப்போம் கைஸ். அங்கே தான் கைஸ் இருக்கும். கண்டிப்பாக அங்கே தான் கைஸ் இருக்கும். பிளாங்க் எடுத்துக்கோங்க கைஸ். அது கீழே போடுங்க கைஸ். கேமை ஓடுங்க கைஸ். கைஸ் கேமை முடிக்கிறோம் கைஸ். இன்னைக்கு கேமை முடிக்கிறோம் கைஸ். கைஸ் ஓடு ஓடு ஓடு. இப்போ ஸ்டாப்புக்கு போகணும். அப்படியே யார் வந்தாலும் சோழியாக முடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி டே 3 ஓடிக்கிட்டு இருக்கு. பஞ்சர் ஆகி கிடைக்கும் கைஸ். ஐயோ சத்திக்கினே 4th டே வந்துருச்சு. போச்சு கைஸ். ஐயோ 4th டே வந்துருச்சு. எஸ்கேப்பை முடிக்க முடியுமான்னு தெரியலையே. போச்சே கைஸ். ரத்தம்லாங்க ரத்தக்கரெல்லாம் வந்துருச்சு கைஸ். சரி தொடர்ந்து போவோம். வேற வழி. இன்னும் ஒரு தடையா 2 தடவை. இன்னும் 2 தடையா 1 தடையா எனக்கே ரொம்ப இந்த கிராணிக்கு வேற வேலையே இல்லையா? கரெக்டாக அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். வா 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 வா. லிஃப்ட்டில் நான் மேலே போயிருக்கேன். எனக்கு என்ன வேறு வழியே இல்லைன்னு பார்த்தியா? நான் லிஃப்ட் ஏறி போவேன். லிஃப்ட் ஏறி இங்கே பாருங்க ட்ராப்பு போட்டுச்சு. நான் ட்ராப்பில் மாட்டல. லைட்டாக சைடில் தொட்டேங்க. அது மூடிச்சு. எனக்கு ஸ்ட்ராப் மறைஞ்சு போச்சு. திருப்பி எடுத்துக்கிட்டேன். மேலே போகிறதுக்கு எவ்வளோ தடை செய்யலாம்னு வருங்க. பிராணி வருது. ஸ்லெண்டர் வரும். அம்மாடி ஏ சாமி. ஐயோ ஐயோ இங்கே நடக்கிறாங்க. ஐயோ அம்மா அப்பாடி. இவ்வளோ மாதிரி ஒரு மேக்கப்புக்கான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. போன மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காரு விஷயம். போயிட்டேன். ஏ ஆமாம். இப்போ மேலே போகிறோங்க. இந்த பட்டன் வேறு ஒர்க் ஆகி போயிடலாம். இவ்வளோ பொறுமையாக இருந்துச்சு. இவ்வளோ கிராண்ட்பா வேறு எங்கேன்னு தெரியல. இன்னும் கொடுமை கைஸ். ஐயோ மேலே போகுது. இது என்ன கைஸ்? சரி விடு. இங்கே ஏறி அங்கிட்டு பிடிச்சி பிரச்சனை இல்லை கைஸ். இல்லை உனக்கு புல்லுமா இதுன்ற மாதிரி கைஸ். அந்த ஆக்சிலேட்ரு கொடுங்க. ஆக்சிலேட்ரு அப்படி இருக்கேங்க இசில பார்க்க. ஆக்சிலேட்ரு எங்கே போச்சு? என்ன
பிளேஸ். கோ கோ கோ. குனிஞ்சு போய் அப்படியே போய் இங்கே தான் ஆக்சிடென்ட் இருக்கணும். கிடச்சிச்சு கைஸ். எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் இதெல்லாம் அந்த இடத்துல போய் போகிறோம். அதுங்களையும் செத்துட்டேன்னா அதுங்க போச்சு கைஸ். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நேராக போய் லிஃப்ட்டில் இறங்கி கிச்சனுக்கு போகிறேன். லிஃப்ட்டில் இறங்கக்கூடாது கைஸ். கிச்சனுக்கு போகிற சேஃப்டி இல்லை கைஸ். ஆமாம் கைஸ், கிச்சனில் வேணாது இருப்பானுங்க. அதுக்கு இப்படியே இறங்கி போயிடலாம். நானே பார்த்துட்டேன். பரவாயில்ல, கிராண்ட் பக்கியில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். செத்தேன்னா இந்த சோழி முடிஞ்சிடும் எனக்கு. இனி இது என்னை பார்த்து கத்தாதுல. நல்ல வேலை தவிச்சிட்டேன். ஆக்சிலேட்டரை போடு. பாடா இருங்க கைஸ். ஒருத்தி நான் அங்கே வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுங்களையும் அடிவாங்க. அந்த கீ அங்கே கிடக்கு, அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு போகணும் கைஸ். நாங்கள் இல்லையா? அம்மா கிராண்ட்பா துப்பாக்கி வச்சிருக்காரு. ஓடு. சாவ போகிறேன். செத்துருவேன். முடிச்சு ஹார்ட் அட்டாக்கே வருது கைஸ். ஐயோ சாமி, பதட்டத்தில். ஐயோ ஒரு நாள் தான் இருக்கா, இன்னும் பதட்டமாக இருக்குது. கிராண்ட்பா போயிட்டானா? கதை திறக்கலாமா நம்பி? எப்படி வரானுங்கன்னு பாருங்க கைஸ். கட்டீஸ் மாடி. கிராண்ட்பா போகக்கூடாது கைஸ். திருப்பி போகிற வரைக்கும் அவங்க திருப்பி போகிற வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னு திருப்பி வராங்க. அவங்களுக்கு சைடு போயிருங்க சார். இது பார்க்குறாங்க விட்டு சார். திரும்பி அவங்கள்ட்ட மேலே ஏறி போங்க. அங்கே தாங்க ட்ரெயின் கீ இருக்குது. அதோட முடிச்சிடலாம் கைஸ் கேம். என்ன கைஸ் இது வெறும் பேத்திக்கிட்டு இருக்கு கேம். சரி இருப்பானா கேமை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு கைஸ். அம்மாடி இல்லை, செத்துருவேன். இப்போ போய் கிராணி வரணுமா? போயிட்டு ஹலோ அப்படின்னு சாவு வராது. தெரிக்க விட போகிறாரு அப்படி ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், கேம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு போய் ட்ரெயின் கீயை போடுறதுக்கு முன்னாடி கதவை சாத்தோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கிராணியை வெற்றிகரமாக எஸ்கேப் பண்ணிட்டோம். என்னது ட்ரெயின் ஹேஸ் நோ பவரா? ஐயா அப்போ இன்னும் முடியலை. வெயிட் ஃபயர் வுட்டு. அப்போ அதை எங்கே பார்த்தேன்? அது இன்னொரு பாக்ஸில் இருந்துச்சு. அப்போ மேலே போகணும் கைஸ். நம்மளுக்கு இன்னும் முடியலை, நம்ம சோழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக இருக்கும்போது முடிச்சிட்டேன். ஐயோ 5th டே முடிஞ்சிருக்கு. 5 த லாஸ்ட் டே வாங்க. ஐயோ சரி வந்தாச்சு, முடிச்சுட்டு போகிறோம். இல்லை ஒன்று சத்து இது போகிறோம், இல்லை தப்பிச்சு போகிறோம். அதுதான் நம்ம பத்திரமா போகணும் கைஸ். அதுதான் கைஸ். கிராண்ட்பா கிட்ட எப்படி கைஸ் கண்ணு வந்துச்சு? நான் அதை மேலே தான் நான் கைஸ் போட்டிருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை கைஸ். ஒருவேளை கீழே வந்து விழுந்துருக்கும். ஒரே ஈஸியாக முடிக்கலாம் கைஸ். அப்படிதான், வேறு வழி இல்லை கைஸ். டக்குன்னு முடிக்கணும்னா அது வரணும், மேலே ஏறி போகணும், டக்குன்னு கேமை முடிக்கிறோம். அதுங்கூட இங்கே யாரும் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டு கீழே வரணும். கீழே வந்து நிற்கணும் கைஸ். கீழே வருவாங்க. வருவா யாரும் வரல. போகிறாங்க கைஸ். கொஞ்சம் இதை அழுத்திட்டு மேலே ஏறணும். மேலே அங்கே போயிட்டு கைஸ், அங்கே போய் கேபிள் எடுக்கணும் கைஸ். கேபிள் எடுத்துட்டு
கீழே வந்து நான் படிக்கட்டு ஏறி அங்கே போகணும் கைஸ். கேபிள் இங்கே தான் கைஸ் இருந்துச்சு, நல்லா பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். கேபிள் இங்கேலாம் காலி. ஜென்ரேட்டர் கேபிள் இதுதான் கைஸ். அந்த ஜென்ரேட்டரை முன்னாடியே ஆன் பண்ணியிருக்கணும் போல். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ட்ரெயினுனா பெட்ரோல் தானே கைஸ் ஊற்றி ஓடும், இது என்ன எலக்ட்ரிக் ட்ரெயின் போல. கிராண்ட்பா இல்லைல்ல, கிராண்ட்பா இல்லைல்ல, கிராண்ட்பா தான் சரி. எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி எஸ்கேப்பு. பட் இன்னும் முடிக்கலை, அப்படிதான். ஏமே அம்மா குனிஞ்சு போகும், அப்படி குனிஞ்சு அப்படி குதி. இதில் செத்தா கூட சோழி முடிஞ்சு. அதுதான். ஓடு ஓடு ஓடு, ஜென்ரேட்டரை கொடுத்துட்டு கீழே போகணும். அதுதான் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த ஜென்ரேட்டர் அப்போவே கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். கொடுத்துட்டா ஆன் பண்ணி விட்டோடனே கரண்ட்டு போகும் கைஸ். கரண்ட் வந்துருச்சு. இப்போ கீழே கிராணி வந்துருச்சு. அதுங்களே சென்ட்ரினா போட்டு உசுரை வாங்காத சரியா. போயிட்டா 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 போயிட்டா. ஆமாடி, கேமை முடிக்கும் போது எல்லோரும் சதி பண்ணுறானுங்களே, இது ஒன்றும் புரியலை எனக்கு, எதுவும் சரியாக படலை. கேமை முடிக்க முடியுமா இல்லை முடியாதா? முடியுமா முடியாதா சொல்லுங்க கைஸ். முடியுமா முடியாதா? இப்போ கிராண்ட் பான் தானே செத்துரும், புரியுதா கைஸ்? அதாவது இன்னும் நம்ம சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கிராண்ட் பா இப்போ கீழே நிற்கலாம், ஒரே போடா போட்டு சாவடிக்கலாம். ஆனால் இல்லை, தப்பிச்சிட்டோம், வந்துட்டோம், கதவை சாத்துறோம், கிளம்புறோம், வண்டியை எடுக்கிறோம், அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் பை சி பவர் த ட்ரெயின் ஹேஸ் நோ பவரா? பவர் இல்லைன்னு வருது. பண்ணிட்டேன் இல்லைடா. நோ பவர்னு என்ன கைஸ்? பவர் இல்லை. காய்ஸ் இப்போ ஐயோ ஜென்ரேட்டர் கேபிள் இல்லை அது. ஐய எத்தனை வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே மத்தியில் நம்ம மாட்டிட்டு ஈரா வாங்குறாங்க. ஐயோ ஆமாடி, ஐயோ இங்கே இல்லை, அடுத்த ஃப்ளோரா? ஆமாம்ல, அடுத்த ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. நம்ம செத்தனால இது மூடி இருக்கு. பட் ஞாபகம் இருக்குது எனக்கு, எலக்ட்ரிக் இது தான் கைஸ். இதை கொடுக்காம போய் ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து கொடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனன்னு பாருங்கள். அதுலேயும் ஒரு டேவை வேஸ்ட் பண்ணி வேற வச்சுருக்கேன். கிராண்ட் பல்லையில் கிராண்ட் பா வந்திருக்க வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் இல்லை தப்பிச்சிட்டேன். இருடா இதை கொடுத்துக்கிறேன், அப்புறம் செத்துட்டேன்டுவீங்க. தொற கொடு. ஐயோ இது வேறு ஏற்றணுமே, ஐயோ பயமாக இருக்கே. ஏற்றியாச்சு, போயாச்சு. இதோட 3 தடவை டாட்டா பாய் பாய். சரி விட, டாட்டா பாய் பாய், see you guys. அவ்வளோதான். நீட் க்ளோஸ் த டோர். க்ளோஸ் பண்ணி அதுவும் என்னோட அடுத்து இன்னும் பவர் இல்லை. டாட்டா பாய் பாய், see you guys. அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் கைஸ். இந்த எஸ்கேப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். உடச்சிட்டு போயாச்சு கைஸ். கிராணி 3 வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ முடிச்சிட்டோம் கைஸ். அடுத்து இன்னும் சாப்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கிராணி 1 கிராணி 2 அதெல்லாம் போடுங்க கைஸ். த எண்ட் முடிஞ்சு. ஈஸி மூட் விளாண்டுருக்கோம் கைஸ். அடுத்த ஹார்ட் மூடு வேணும், நார்மல் மூடு வேணும்னா கேளுங்க கைஸ். பாய் பாய், டாட்டா, see you guys.